இந்த மூணுமே 3 வகையான முத்து. அதான் சொல்லுவேன், அது மூணுமே ஒரு அழகான முத்துன்னு சொல்லலாம். முத்து என்றால் 3 வகையான சொத்துக்களை நம்ம வீட்டில் கொடுக்கும். அதுதான் பார்த்திங்கனாக்கா ஐஸ்வர்யம், நம்மளுடைய எல்லா வகையான உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் பணப்புழக்கம். இது எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கல் உப்புனால் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை அதீத சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி. அதான் எதை எடுத்தாலும், எதை நோக்கினாலும், எதை பகிர்ந்தாலும், எதை பேசினாலும், எது உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு சேரக்கூடியது அந்த 3 சால்ட். கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது, அதை செய்யவே முடியாது. இயற்கையாக அதுவாக கனிமல் கொடுக்கறது. எப்படி குரு மருந்தோ அந்த ஒரு மருந்தோ அதுதான் திருமருந்து. இந்த திரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா திருகள், திருகோணம். இந்த திருமருந்துனா திருனாலே உங்களுக்கு ட்ரையாங்கிள் தான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வாஸ்து கோலம். எதை நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும். இந்த அப்படியே ஆகட்டும்ங்கிற வார்த்தை எவ்வளவு உன்னதமாகவோ அதாவது அடித்து சொல்லுவாங்க, அப்படியே ஆகட்டும். இது பார்த்திங்கன்னா 8 திக்கு தேவதைகளும் நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது முக்கியமாக செய்ய போகிறீங்கன்னா நல்ல விஷயமாக இருந்தால் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அற்புதமான எனர்ஜியை கொடுக்குற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கல் உப்பு. கல் உப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கடல் எண்ணெய் கொடுத்த அற்புதமான வரம். அது இந்த பிளாக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா, பிளாக் கிறிஸ்டல், பிளாக் வைரம் அப்படின்னாக்கா அது கருப்பு உப்பு. அது சொல்லுவாங்க. அடுத்தது கடல் உப்பு, அது கிளிட்டரிங் ஸ்டோன். அடுத்தது நார்மலாக நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமண்ட்லேயே நிறைய வித்தியாசம் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லோ ஷர்ட், பிளாக் ஷர்ட், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா ப்யூர் ஒயிட் அப்படின்னு இருப்பாங்க. இதேமாரி கடல் எண்ணெய் கொடுத்த அற்புதமான ஒரு சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த உப்புகள். இந்த உப்பு பார்த்திங்கன்னா 3 உப்பு. இந்த 3 உப்புமே மிக அற்புதமான ஒன்று. ஒன்று ஒரு ரேடியேஷனை கொடுத்துட்ருக்கும், அதாவது ஒளி அலைகளை கொடுத்துட்ருக்கும். கல் உப்பு சாதாரண நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கல் உப்பு, அதேமாதிரி பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் ராக் சால்ட். இந்த மூணுமே 3 வகையான முத்து. அதான் சொல்லுவேன், அது மூணுமே ஒரு அழகான முத்துன்னு சொல்லலாம். முத்து என்றால் 3 வகையான சொத்துக்களை நம்ம வீட்டில் கொடுக்கும். அதுதான் பார்த்திங்கனாக்கா ஐஸ்வர்யம், நம்மளுடைய எல்லா வகையான உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் பணப்புழக்கம். இது எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கல் உப்புனால் கிடைக்கும், இந்து உப்புனால் கிடைக்கும், கருப்பு உப்பு. இந்த மூணையுமே என்ன பண்ணுறீங்க, ஒரு கைப்பிடி ஒரு சின்ன ஒரு பவுலில், அதுக்கு மேலே அஞ்சனக்கல். இப்போ நாட்டு மந்த கடையில் கேட்டிங்கன்னா அஞ்சனக்கல் கேட்பாங்க. அஞ்சனக்கல் என்பதே பார்த்திங்கனாக்கா மிக விஷயத்து கண்ணுக்கு புலப்படாத விஷயத்தையும் தேடிக்கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அஞ்சனக்கல்லுக்கு உண்டு. அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதை இழைச்சி நம்ம தேங்காய் எண்ணெயில் இழைச்சி அதுக்கு கண்ணில் மை மாதிரி போட்டிருப்பாங்க, உச்சந்தலையில் வச்சுருப்பாங்க. அந்த அஞ்சனக்கல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் யாருக்கும் தெரியாதது இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. நாட்டு மருந்து கடையில் கேட்பாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் கல் மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு இந்த சைஸ் எடுத்துக்கோங்க, கற்பூரம் சைஸ்க்கு. இந்த 3 உப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலந்து வைக்கலாம், இல்லை தனித்தனியாக வைக்கலாம். அதுக்கு மேலே அந்த அஞ்சனக்கல்லை வச்சு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு பவுலில் ப்ரே பண்ணாலும் ஓகே தான். அதை கண்ணை மூடி உங்களுக்கு எதை நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீர வேண்டும். அதான் அப்படியே ஆகட்டும். நம்ம மூளைக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கும். அந்த சத்தத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய யுத்தம் இருக்கும். அதுதான் நம்மள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோம். தடங்கல்கள், பிரச்சனைகள், இப்படி எல்லாத்தையும் இருக்கிறத ஓங்கி தலையில் அடித்து ஓட வைக்கக்கூடிய விஷயந்தான் இந்த 3 உப்பும். இந்த 3 உப்புலையுமே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எடுத்து காலையில் நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம குளித்தோம் வச்சுங்களேன், எப்பேற்பட்ட திருஷ்டியும் ஓட விரட்டிவிடும். அதாவது உங்களுக்கு பீடையை ஓட விரட்டிட்டு ஐஸ்வர்யத்தையும் அந்த சக்தியையும் ஈர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய விஷயம். திருஷ்டி அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸே இருண்டு போயிருக்கும். இந்த தண்ணியில் குளித்து பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அப்படி தொடர்ந்து குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை அதீத சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி. அதான் எதை எடுத்தாலும், எதை நோக்கினாலும், எதை பகிர்ந்தாலும், எதை பேசினாலும், எது உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு சேரக்கூடியது அந்த 3 சால்ட். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கல் உப்புக்கு மேலே அந்த அதை வச்சு சும்மா ஜஸ்ட் பவுலில் வச்சாலும் போதும். நீங்கள் அந்த 3 உப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் குளித்தாலும் சரி, இந்த 3 உப்பையுமே கரைச்சி தண்ணி ஆக்கி நீங்கள் அது மேலே தெளித்தாலும். இப்போ வாகனத்தை எடுக்க போகிறீங்க, ரொம்ப தூரம் பிளான் பண்ணுறீங்க, அந்த உப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஜின்லேயோ சுற்றி தெளித்து விட்டிங்கனாலே போதும். அந்த பேட் வைப்ரேஷன் இருக்காது. அது நீங்கள் போய் சேர்ந்து வர வரைக்கும். இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா இங்கே எங்கே போயிருப்பீங்க செட்டிங்க, ஒரு டப்பாவில் ஸ்ப்ரே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இந்து உப்பு, கல் உப்பு, பிளாக் சால்ட் 3ஐயுமே கரைச்சி ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கார் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், நம்ம மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கோ அதுலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு தடங்கல்களை, நம்ம மிகப்பெரிய ஆபத்துகளை நீக்கிவிடும். எவ்வளோ பெரிய விஷயம். நினைச்சதை நடத்தி கொடுக்குது, கிளென்சிங் பண்ணி கொடுக்குது. இப்படி கடல் எண்ணெயும் நம்மளுடைய பூமி தாயும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உப்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது, அதை செய்யவே முடியாது. இயற்கையாக அதுவாக கனிமல் கொடுக்கறது. எப்படி குரு மருந்தோ அந்த ஒரு மருந்தோ அதுதான் திருமருந்து. இந்த திரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா திருகோணம். இந்த திருமருந்துனா திருனாலே அவங்களுக்கு ட்ரையாங்கிள் தான். இந்த 3 உப்பும் அந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல், பிரமிடுக்கு ஈக்குவல். ஆக தெய்வம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த 3 வகையான உப்பும். இதை அழகாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். நம்மளுடைய தாக்கம் நம்மகிட்டேருந்து போயிட்டு அதில் அடிக்கல் ஆட்டின ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அழகான ஒரு பாதையில் கொண்டு போகிற வைக்கிறது தான் இந்த உப்போட ஒரு மிகப்பெரிய விஷயம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.